friends, welcome back to our channel Sunrise Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போறோம். நான் வந்து இப்ப டைம் வந்து 3:30 ஆகுது. சோ இன்னைக்கு நான் என்னென்ன பண்றேன் ஈவினிங் அப்படிங்கறத வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணி போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு வீட்டை க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் வீட்டை போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு ஸ்கின் கேர் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதான் நம்ம இன்னைக்கு போட போகிறது. கடலை மாவு அப்புறமா மஞ்சள், இது ரெண்டுமே போட்டாலே நிறைய பிம்பிள்ஸ் கண்ட்ரோல் ஆகுது. அப்புறம் ஃபேஸ்க்கு வந்து ஒரு சின்ன பிரைட்னிங் கொடுக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை. அதுதான் இப்போ குளிச்சுட்டு வந்துட்டேன். அப்படியே ஸ்கின் கேர் போட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்புறமா போய் குளிக்க போயிட்டேன். ஸோ இப்போ குளிச்சு முடிச்சுட்டு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நம்மளோட ஸ்கின் கேர் பண்ணலாம். டெய்லி ஸ்கின் கேர் நான் என்னென்ன போடுவேன் அப்படின்னு காமிக்கிறேன். குட் வைப்ஸோட டே க்ரீம் தான் வந்துட்டு நான் எப்பவுமே காலையில் போடுவேன். ஸோ காலையில் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதான் போடுவேன். ஸோ அது மட்டும் தான் என் ஃபேஸ்க்கு போடுவேன். அதில் SPF எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு வேறு எதுவும் தேவை கிடையாது. ஸோ அதை மட்டும் தான் போடுவேன். இப்படி நான் அதை போட்டு அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ இனிமேல் வந்து பால் வாங்கணும். ஸோ பால்காரர் வருவார், அவருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்குள்ளே வந்து நல்லா மழை பெய்யுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஈவினிங் ஆனால் மழை பெய்யுது, இல்லைனா காலையில் மழை பெய்யுது. ஸோ பால்லாம் வாங்கிட்டு படிக்கணும். ஸோ 5 o'clock மேலே அவங்க வரத்துக்கு அவர் படிக்கணும். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்டடி ரொட்டீன், என்னென்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிறதுலாம் வந்து நான் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். பால் வாங்கிட்டு உங்களை வந்து மீட் பண்ணேன். ஹாய். ஸோ அவ்வளோதான், நான் வந்து பால்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து படிச்சுட்ருக்கேன். ஸோ படிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் ஸ்டடி ரொட்டீன். ஆமாம், ஃபஸ்ட்டு நாங்கள் 9th நம்ம 10th போகிறோம். 10th போகிறோம் அப்படின்னாலே கொஞ்சம் கொஞ்சம் படித்து வச்சுக்கணும், பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக வந்து நாங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் வந்து சயின்ஸ் படித்தோம். எல்லாத்துலேயும் 2 கெமிஸ்ட்ரியில் 2, ஃபிசிக்ஸில் 2, பயாலஜி 2, அது 2 வீக்ஸ் எடுத்துச்சு. அதுக்கப்புறமா தமிழில் வந்துட்டு எல்லாத்தையுமே 2 இயல் படித்து வச்சோம். ஆமாம், 2 இயல் படித்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் படிக்கிறதா வந்திருக்கோம். ஸோ நேற்றுக்கு வந்து நான் வந்து தமிழ் முடித்ததுக்கப்புறம் இங்கிலீஷில் 1 words படித்தேன். இன்றைக்கி வந்துட்டு இங்கிலீஷில் 2 marks படிக்கணும். ஸோ அதான் படிச்சுட்ருக்கேன். எப்பவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து 10th போகிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் ஸோ படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ காலையிலே படிக்கணும்னு நினச்சிருந்தேன். அண்ட் இட்ஸ் டின்னர் டைம். நான் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அது முடிச்சதுக்கப்புறம் நான் டு டூ லிஸ்ட் எழுதிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு டு டூ லிஸ்ட் எழுத பிடிக்கும். ஸோ அது எழுதிட்டேன். இன்றைக்கான vlog வந்து இதோட முடியுது. ஸோ நைட் ஆகிடுச்சு. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் தூங்க வேண்டியதான். ஸோ இனிமேல் அடுத்த vlogல பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய்.